புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தைப்பூசம் என்றால் வள்ளலார், வள்ளலார் என்றால் தைப்பூசம் என கூறினார். சாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என பாடுபட்டவர் வள்ளலார் என புகழாரம் சூட்டினார். சிலர் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என சிலர் கூறி வருவதாக தெரிவித்த பொன்முடி, இந்தி படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காமல் தேநீர் ஆற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். போன ஒரு ஆளுநர் அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் போட்டு போனதை நீங்க பத்திரிகையில டிவியில பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் தான் வள்ளலார். வள்ளலாரை பொறுத்தவரை அனைத்து ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமுதாயமும் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபட்ட அந்த வள்ளலார். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இதுதான் முக்கியம். அரசியலுக்காக அல்ல. நமக்கு ஆங்கிலம் தமிழ் இருந்தால் போதும். இருமொழி கொள்கை அதுதான் அண்ணா காலத்திலிருந்து சொன்னதுப்பா. இப்ப மும்மொழி கொள்கையை உண்டாக்கணும் தான் இந்த கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் வருவது பேசிட்டு வந்தாரு. மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. வீட்டுல படிக்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம், அது தப்பு இல்லை. ஸ்கூல்ல காலேஜஸ்ல இருமொழி கொள்கை, ஒண்ணு தமிழ் மற்றொன்று ஆங்கிலம், ஒண்ணு நம்ம சொந்த மொழி, இன்னொன்னு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம். அதான் பெரிய ஓட்டு. நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்ற பெரிய ஓட்டை இருக்கிற பொழுது எதுக்குடா இந்த சின்ன ஓட்டையெல்லாம் ஹிந்தி நுழைச்சுக்கிட்டு கேட்டார் என்று அண்ணா சொன்ன உதாரணம். அதுதான் நாங்கள் இன்னைக்கு சொல்றோம். மாணவ செல்வங்களே, ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுகிறதுன்னா, மாணவ செல்வங்கள் தான் வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இதிலே தெளிவு வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்டே சொல்லுவாங்க பேரு, இங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சுன்னா வேலை கிடைக்கணுமா, ஹிந்தி படிச்ச போற நான் பொருள் வந்து டீ ஏற்றிக்கிறான், உங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கே வேலை கிடைக்கல, இங்கதான் நாம தான் வேலை கொடுக்கணும். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. படிப்பதை சிறப்பாக படிக்க வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்டே சொல்லுவாங்க பேரு, இங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சுன்னா வேலை கிடைக்கணுமா, ஹிந்தி படிச்ச போற நான் பொருள் வந்து டீ ஏற்றிக்கிறான், உங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கே வேலை கிடைக்கல, இங்கதான் நாம தான் வேலை கொடுக்கணும். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. படிப்பதை சிறப்பு